ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வீடியோவில் நான் பிஃபோர் மேரேஜ் எங்கள் வீட்டில் பண்ண ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் இருக்க மேக்ஸிமம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே நான் 4 to 7 years பேக் பண்ணது. நான் வால் பெயிண்டிங்ஸ்னு செய்ய ஆரம்பித்து இருக்கிறதுலே என்னோடய பெரிய ஒர்க் வால் பெயிண்டிங்னால் இது தாங்க. அதே மாதிரி இந்த புக்கு வாங்கி நான் ஃபஸ்ட்டு பண்ண பெயிண்ட் ஒர்க் இது. மற்ற எல்லாமே என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அந்த புக்லேருந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த விண்டோ பீஸ் வாட்டர் பெயிண்டிங் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒர்க் அது. எல்லா பெயிண்டிங்குமே பிடிச்சி தான் பண்ணுவோம், பட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் மட்டும் இதில் இருக்கும். இந்த பேண்டைட் என் பையனுக்கு போட்ட ஃபஸ்ட்டு வேக்சினோட பேண்டைட். இது ரொம்ப பழசு. அந்த ஏஜ் வைஸ் உள்ள சும்மா ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அடுத்தடுத்த கேட்டகரியில் பண்ணி வச்சுருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி காட்டுற மேக்ஸிமம் என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. எல்லாமே பர்ஃபெக்டாலாம் இருக்காதுங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணது எல்லாமே. இந்த பெயிண்டிங் நான் ஒரிஜினல் மணி பிளான்ட்டோட அந்த லீவ்ஸ் வச்சு பண்ணதுங்க. இதுதான் என்னோடய மோஸ்ட் ரீசன்ட் ஒர்க். ஒரு 2 to 3 monthsக்கு முன்னாடி பண்ணது. எப்படியும் ஒரு 2 hours மேலே நான் எடுத்து பண்ணியிருப்பேன். என் பையன் அந்த சைட்லேருந்து என்னை பார்த்துட்டே இருந்தான். இந்த பாட்டில் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப பழசுங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறையா பாட்டில் ஒர்க்ஸ் ரொம்ப பழசாக தூக்கி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். நிறையா அதை காணும். எங்கே போனாலுமே இந்த பாட்டில் பிறக்கிறதே பெரிய வேலையாக வச்சுருப்பேங்க. பீச் போனாலும் சரி, இல்லை ரோட் சைடில் பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒன்று அழகாக இருந்தால் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஹீ இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஐடல். உங்களுக்கு பிடிஎஸ் தெரியும்னா தெரியாமல் இருக்காது. க்யூட்டாக இருக்கான்ல. எங்கள் 2 பேருக்குமே ஒரே ஏஜ் தான் வேறு. இது எல்லாமே பாட்டில் ஒர்க்ஸ் தாங்க. இது கிளாஸ் பெயிண்டிங் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணது. அண்ட் இது பேப்பர்ஸ் வச்சு பண்ணது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு பாட்டில் ஆர்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பேஷன் வீக்லி டோஸ்ன்றது என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் நேம் அது. அதே மாதிரி அந்த பேராஷூட்டுமே கிளாஸ் பெயிண்டிங் வச்சு பண்ணியிருந்தது. எனக்கு பேராஷூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பல்ப் வச்சு சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த பெயிண்ட் ஒர்க்கில் ஃபெதர்ஸ் இருக்கும். இது நான் குட்டின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளி வளர்த்தேன். அது பறந்து போயிடுச்சு. அதோட ஃபெதர்ஸ் அந்த கேஜ்லேருந்து நான் அப்பப்போ பொறுக்கி வைப்பேன். அதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். ரிமோட் ஸ்டாண்டு, கோஸ்டர் எல்லாமே ஐஸ் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணது. நான் ஐஸ் ஸ்டிக்ஸ் வச்சு நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணியிருந்தேன், பட் எல்லாமே காணா போச்சு. பிரிஞ்சில்ஸோட அந்த டின், அதை வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். பென் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கும் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள்.